புதுச்சேரி அரசு பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்க இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் பொம்மைகளை உருவாக்கியிருக்காங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி இவங்க பொம்மைகளை உருவாக்கியிருக்காங்க. புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில ஒவ்வொரு வாரமும் அங்க படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கைவினை பொருட்களை செய்யறதுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. அப்படி பயிற்சி பெற்ற மாணவர்கள் நிறைய புது வகையான கைவினை பொருட்களை தயார் செஞ்சுட்டு வராங்க. அப்படி அங்க 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சௌமியா அப்படின்ற மாணவி தேங்காய் நார், பனை ஓலை, குருமி, சோளக்கதிர் உள்ளிட்ட இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் பொம்மைகளை இவங்க தயார் செஞ்சிருக்காங்க. ஆசிரியர் உமாபதி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இவங்க இதை செஞ்சிருக்காங்களாம். பார்க்கவே கலைநயத்தோட அவ்வளோ அழகா ரம்யமா இருக்கு. இத பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போயிருக்காங்க. மேலும் மாணவிக்கு பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல பள்ளி மாணவி இந்த மாதிரி ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் பொம்மைகளை கலைநயத்தோட தயார் செஞ்சு அசத்தி காட்டியிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எப்படின்னா காலையில் 6 மணிக்கு அதே ஆன் ஆகிக்கும். எல்லா ஏரியா போனோடனே அதே ஆஃப் ஆகிக்கும். குடிநீர் இணைப்பு பெறாத வீடுகள் அனைவருக்கும் இலவசமாக குடிநீர் இணைப்பு கொடுத்து தண்ணீர் வெட்ட ஊராட்சியாக மாற்றியுள்ளோம். தமிழகத்திலேயே முதல் முறையா கேட் வால்வுகளை கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யற கோவையில இருக்கிற ஊராட்சி. கோவை மாவட்டம் சூலூர் பக்கத்துல இருக்கிற கிட்டாம்பாளையம் ஊராட்சியில சீரான குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யறதுக்காக புதுசா ஒரு முயற்சி ஒண்ணு மேற்கொண்டிருக்காங்க. அதை செயல்படுத்தியும் இருக்காங்க. அதுல அமெரிக்க கம்பெனியோட இணைஞ்சு அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரொம்ப குறைஞ்ச விலையில நவீன தானியங்கி கேட் வால்வுகளோட கூடிய குடிநீர் குழாய்களை அமைக்கப்பட்டிருக்கு. நவீன மின் மோட்டார்கள் மூலமா வடிவமைக்கப்பட்ட இந்த தானியங்கி கேட் வால்வுகளால ஒரே அளவுல ஒரே நேரத்துல குடிநீர் விநியோகம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குடிநீர் குழாயில அழுத்தம் அதிகமா ஏற்பட்டா மோட்டார் தானாவே நின்னுடும் அப்படின்ற வகையில இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால குடிநீர் குழாய்கள் உடையாம தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பணியாளர்கள் இல்லாம சீரான நீர் விநியோகம் செய்யறதுக்கும் இதை ஏத்தவாறு டிசைன் பண்ணிருக்காங்க. சுமார் 300 குடும்பங்களுக்கு மேலா இந்த தானியங்கி ஏற்பாடுகளால பொதுமக்கள் பயன்பெற்றிருக்காங்க. மேலும் ஸ்மார்ட் போன் மூலமா இயங்குற வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் வீட்டில இருந்தே அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு இதை வசதி கொண்டு வந்திருக்காங்க. குடிநீர் தொட்டில இருந்து குழாய்களுக்கு வர தண்ணீரை சுத்தப்படுத்தும் பணியையும் ஒரே நேரத்துல இந்த கேட் வால்வுகள் செய்யும் அப்படிங்கறத பத்தியும் செய்தியாளர்கிட்ட பேசி இருக்காரு கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர்.